கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்களே. நேத்து தான் இந்தியன் டீம் ஜெயிச்சாங்க, விமன்ஸ் டீம் ஜெயிச்சு அப்படியே செமிஃபைனலா முடிச்சு ஃபைனல் போயிட்டாங்கன்னு சந்தோஷமா இருந்தா, இங்க ஒரு கேவலமான தோல்வியை இந்தியன் டீம் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நடந்தது, இந்த டீம் தேருமா தேராதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா இரண்டாவது T20 போட்டி. முதல் T20 மழையினால ரத்தாயிடுச்சு. சரி ஓகே, செகண்ட் T20 செமையா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி டிவி முன்னாடி உட்கார்ந்தா பட்டு 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 பட்டுன்னு விக்கெட் போகுது. ஆரம்பத்தில் கில் அவுட்டு, அதை தொடர்ந்து இருக்கிற எல்லா பேட்ஸ்மேன் சஞ்சு சாம்சன், ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா வரிசையா அவுட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே ஓகே, மிடில் ஆர்டர் இருக்கு, நம்ம கிட்ட மிடில் ஆர்டர் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்குது. அக்ஷர் பட்டேல், திலக் வர்மா, சிவம் துபே ஓரளவுக்கு ஒரு 150 180 போவாங்க, ஓரளவுக்கு ஃபைட்டிங் டோட்டலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். நடுவில் ஹர்ஷித் ராணாவை இறக்கி விட்டாங்க. திலக் வர்மாவாகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே முன்னாடி வந்துட்டு ஹர்ஷித் ராணாவை இறக்கி இருந்தா ஓகே தான். அவங்களாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சிவம் துபே ஒரு பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட எப்பவுமே அவரோட ரேஞ்ச் என்னன்னா 9 ஓவர்ல இருந்து 15 ஓவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்குள்ள வந்து அடிச்சு கொடுக்கறதா. அந்த பால் வந்துட்டு அவருக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனா ஹர்ஷித் ராணா இறங்கி பயங்கரமா ரொட்டேட் பண்ணாரு. நல்ல விஷயம் தான். இந்த சுச்சுவேஷன்ல இப்படிதான் ஆடுறது இருக்கட்டும். பட் இருந்தாலுமே 30 பாலுக்கு 33 ரன் சம்திங் ஒரு ஓடிய கிரிக்கெட் மாதிரி தான் ஆடிட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து சிவம் துபே எப்ப வராரு, 8வது டவுன் வராரு. எப்பவுமே 4-5க்குள்ள இறங்கக்கூடிய பேட்ஸ்மேன் 9வது ஓவர்ல இருந்து 12வது ஓவருக்குள்ள இல்ல 15வது ஓவருக்குள்ள அவருடைய இன்னிங்ஸையே முடிச்சுட்டு போற பேட்ஸ்மேன். அவர் பினிஷர் கிடையாது. எப்பவுமே ரொட்டேட் பண்ணி தான் நம்ம பார்த்திருக்கோம். சிவம் துபே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேலயும் அந்த குயிக் இன்னிங்ஸ் ஆடி கொடுக்கணும், அந்த மொமெண்டம் காப்பாற்றணும். அதாவது முதல்ல ஒரு 6 ஓவர் பவர் பிளே வருது இல்லையா, அதுல வர ரன் இருக்கிற மொமெண்டம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீல்டர்ஸ் எல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் கம்மி ஆயிடும். அந்த மொமெண்டத்தை கம்மி பண்ண கூட விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீம்ல ஒரு பேட்ஸ்மேன் வச்சிருப்பாங்க. ஒரு ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருந்து நம்ம பார்த்திருக்கோம். அந்த வகையில சேர்ந்தவர் தான் சிவம் துபே. அவருடைய வேலையே அதுதான், காட்டு சுத்தணும். இப்போவாது கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நகர்த்தி ஆடுறாரு. அப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே பொசிஷன்ல நின்று ஸ்பின்னர் வந்தா தூக்கி வெளியில கடாசுவாரு. அதுதான் அவருடைய நேச்சுரல் கேம். அதை பண்ணா போதுங்கிற மாதிரி ரோல் தான் சிஎஸ்கேல இருந்தது. ஒரு 2 to 3 இயர்ஸ் நல்லா ஆனாரு. இப்போ கொஞ்சம் ஃபார்ம் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கூட அவருடைய பொசிஷன் அதுதான். நம்ம ரேட்ல கொண்டு வந்து விட்டாரு பாருங்க கௌதம் கம்பீருடைய கோச்சுக்கு கீழே. இந்த டீமே சுத்தமா சோழி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். என்னதான் நடக்குது, ஹர்ஷித் ராணாவும் நீங்க ஃப்ளோட்டரா இறங்குனது நல்ல விஷயம். இந்த மாதிரி சமயத்துல விக்கெட் ஒரு 4 விக்கெட் போகும்போது ஒரு இந்த மாதிரியான ஒரு பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை தூக்கி நீங்க மேல போட்டு ஆடுறது நல்ல விஷயம். அது எங்க பண்ணியிருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேருக்கு முன்னாடி ஒரு சஞ்சு சாம்சன் இல்ல சூரியகுமார் யாதவ் அவுட் ஆன சமயத்துல அபிஷேக் சர்மா ஒரு பக்கம் வந்துட்டு பொறுமையா ஆடிட்டோம், நீ போய் இஷ்டத்துக்கு சுத்து வந்தா ரன் வரட்டும் இல்லாட்டி பரவாயில்லைங்கிற மாதிரி அனுப்பி இருந்தா வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஆனா இவங்க எல்லாருமே அவுட் ஆனதுக்கு அப்புறமும் கூட சிவன் துபே இறங்காம முன்னாடி இவரை போட்டு அவரு ஒரு கட்டையை போட்டு ஒரு மாதிரி பண்ணி லாஸ் பண்ணி தொலைச்சிட்டாங்க. ஓவராலா இந்த டீமுக்குள்ள என்ன நடக்குது, கௌதம் கம்பீர் என்ன பிளான் பண்றாரு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸ்பின் டு வின் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க உண்மையாலுமே. வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் ஏர்லி பிரேக் அப்படிங்கிறத எடுத்து கொடுத்தாங்க. இன்னொரு 30 ரன் 35 ரன் அதிகமா இருந்திருந்தா மேபி இந்தியன் டீம் ஜெயிச்சிருக்கலாம். ஏன்னா 6 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஜெயிச்சிருக்கலாம். ஸ்கோர் கார்டு ப்ரெஷர் அப்படிங்கிறத அவங்க மேலே போட்டிருக்கலாம். ஒரு 170 165 70 ஒரு டீசன்ட் டோட்டலாக இருந்திருக்கும். அவ்வளோ தூரம் போகாததுக்கு காரணமே ரொட்டேஷன்லாம் தப்பு பண்ணலாம். இது கேப்டன்சி அண்ட் ரொம்ப முக்கியமா சூரியகுமார் யாதவுடைய அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் கௌதம் கம்பீர் இவங்க எல்லாரையும் தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க இப்போதைக்கு நெட்டிசன்கள். இந்தியன் டீம் நெக்ஸ்ட் எங்க போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இந்தியன் டீமை பார்த்தா எல்லாத்துக்கும் கிரிக்கெட் பார்க்குற ஆசையே போயிடும் போல. முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் எப்படி தோனி அவர்கள் இருந்தாங்களோ, அதுக்கு முன்னாடி சச்சின் முடிஞ்சதுக்கு அப்புறம் தோனி அவர்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா இவங்களுடைய யாராவெல்லாம் போனதுக்கு அப்புறம் டீமே முழுசா போன மாதிரி இருக்கு. அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கு இந்த டீமோட யாரா போக போறீங்க, இந்த கோச்சா இந்த பவுலரானுங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. ஏதாவது ஒரு பண்ணணும், இல்லைன்னா டீமுக்குள்ள மாற்றங்கள் நடக்கும். பவுலர்ஸ் நிறைய பேர் உள்ள கொண்டு வரலாம். ஏகப்பட்ட பேர் வெளியில் இருக்காங்க. கலீல் அகமது அது மட்டும் இல்லாம நட்டு அவரை ட்ரை பண்ணலாம். சமி அவர் வந்துட்டு கழட்டியே விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஆகணும், அவரை ட்ரை பண்ணலாம். இன்னும் ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. பட் இருந்தாலுமே இவங்க சைட்ல இருந்து ட்ரை பண்ண மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். கௌதம் கம்பீர் பிடிச்சா புடிவாதம் ஒரே ஒரு ஆளை மட்டுமே வச்சு ஓட்டிடலாம்னு நினைக்கிறாரு என்னமோ தெரியல. ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. டீமுக்குள்ள கூடிய சீக்கிரம் ஏதோ ஒன்று நடக்க போகுது. அது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன். See you soon guys.